ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எண்ணெய், நெய், சுகர்லாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் முட்டை, தயிர்லாம் சேர்க்கலாம். நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப்னு சொல்கிறது 250 ml கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த நைஸான அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடையில் வாங்கின இடியப்ப மாவு தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இனிப்பாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்க்குறதா இருந்தால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி, பால் ரெண்டும் சேர்த்து 1/4 கப் வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக வேண்டி. இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒருக்கா நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கலந்து எடுத்துகிட்டு அரைக்கும் போது அந்த ஓரங்களில் வந்து ஒட்டி பிடிக்காமல் நமக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சி எடுத்தால் போதும். நமக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். தேங்காய் துருவெல்லாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைப்படணும்னு வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது போல் சேர்த்துக்கோங்க. சேர்க்காமலும் செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். இதில் முட்டை, தயிர் சேர்க்கலை. அது மாதிரி எண்ணெய், நெய், பட்டர் கூட சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் டீனில் மாற்றி எடுத்துக்கலாம். கேக் டீனில் எண்ணெய், நெய், பட்டர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கேக் வந்து ஆவியில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு இட்லி ஸ்டாண்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இந்த கேக் டீனை வந்து வச்சிடலாம். நம்ம வைக்கும்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த கேக் டீனை வந்து நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் கருப்பு உலர் திராட்சையும் வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இதை வைக்கும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த கேக் டின்னோட அளவை பொறுத்து நமக்கு வந்து நேரம் வந்து வித்தியாசப்படலாம். எனக்கு இந்த கேக் ரெடியாகி வர்றதுக்கு டோட்டலாக ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. இப்போ நமக்கு கேக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு செக் பண்ணால் கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெளியே எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். நமக்கு இப்போ கேக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை கத்தியை வச்சோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கமத்தி எடுத்துட்டோன்னா ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக்கு எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை ஆவியில் தான் வேக வச்சு செய்யணும்ல, நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய கேக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் அரை கப் வரை கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே பச்சை வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. அதனால் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்தாலே போதும். இப்போ இதை நம்ம மிக்சிலலாம் அரைச்சி எடுக்கக்கூடாது. பொட்டேட்டோ மேஷர் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வறுக்காத ரவை கூட இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழம் ரவையோடு சேர்ந்து வர மாதிரி ஃபஸ்ட் நல்லா கலந்து எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இங்கே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து எடுக்கணும். வெள்ளை தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சூட்டோடு சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் சேர்த்து நான் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு நமக்கு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்குது. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு தான் எடுக்கணும். இப்போ நான் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு ரவெல்லாம் நல்லா திக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ஒருக்கா நல்லா இது போல் கலந்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் அந்த ரவையோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அந்த ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடலாம். நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். சேர்த்து நல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேக் டீனோ இல்லை டிஃபன் பாக்ஸ்லேயோ கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தில் ஒரு 3/4 பாகம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே நட்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒருக்கா இது போல் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஸ்டாண்டு போட்டுட்டு இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணிடலாம். வெந்திருக்கானே கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி இல்லைனா ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த ஓரங்களை எடுத்துட்டு கமத்திட்டாலே இந்த மாதிரி ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இங்கே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்குறோம். அந்த ரவெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.